ஜிப்மர் புதுச்சேரியில் எம்எஸ்சி நர்சிங் மற்றும் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நர்சிங் பிபிடிஎன் கோர்சஸ்க்கான ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கவுன்சிலிங் டேட் வந்து 28/8/2024 புதன்கிழமை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு எம்எஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 31 சீட்ஸ் இருக்குது. பீடியாட்ரிக்கில் 5 சீட்ஸும், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் 5 சீட்டும், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்கில் அதிலே வந்து கிரிட்டிக்கல் கேர் நர்சிங்கில் 5, கார்டியோ தொராசிக்கில் 3, நெஃப்ராலஜி நர்சிங்கில் 3, சைக்காட்ரி நர்சிங்கில் 5 வேக்கன்சி, ஓஜி அதாவது ஆப்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி நர்சிங்கில் 5 வேக்கன்சி, டோட்டலாக 31 சீட்ஸ் வந்து இருக்குது எம்எஸ்சி நர்சிங்கில். போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நர்சிங் பிபிடிஎனில் டோட்டலாக 19 சீட்ஸ் இருக்குது. அதாவது கிரிட்டிக்கல் கேர் நர்சிங்கில் 7 சீட்டும், கார்டியோ தெராசிக் நர்சிங்கில் 6 சீட்டும், ஆப்ரேஷன் ரூம் நர்சிங்கில் 6 சீட்ஸும் இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு சீட் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ்டான சீட்டு. ரெஜிஸ்ட்ரேஷனும் சரி, உங்களுக்கு கவுன்சிலிங்கும் சரி 28/8/2024 நடக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 9 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்மர் அகாடமிக் சென்டர் ஜிப்மரில். கவுன்சிலிங் டைம் பொறுத்த வரைக்கும் 2:30 மணிக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அனெக்ஷர் ஏல எம்எஸ்சி நர்சிங்க்கும், அனெக்ஷர் பியில் பிபிடிஎனுக்கும் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் அனெக்ஷர் சியில் வந்து ரோஸ்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷனும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பிபிடிஎனுக்கு அனெக்ஷர் டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் 10:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் அங்கே ஜிப்மர் அகாடமிக் சென்டருக்கு நீங்கள் 10:30 மணிக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? எம்எஸ்சி நர்சிங்க்கு கண்டிப்பாக வந்து 1 ஃபுல் இயர் வந்து கம்ப்ளீட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 31/7/2024 அன்னைக்கு அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எல்லாத்துக்கும் முன்னாடியே கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஓகே. அதே மாதிரி கம்ப்ளீட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே வந்து ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்றைக்குனா 28/8/2024. சரிங்களா? ப்ராஸ்பெக்டஸில் டீட்டெயிலாக கவுன்சிலிங், அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓபிசி என்சிஎல்லாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எல்லோரும் கண்டிப்பாக வந்து அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாட் எலிஜிபிள், அல்லது யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு தான் எலிஜிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? 31/7/2023 அப்புறமேட்டு வாங்கின ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க ஓபிசி கேட்டகரிக்கு நாட் எலிஜிபிள், அல்லது யூஆருக்கு எலிஜிபிளாக இருந்தால் யூஆருக்கு எலிஜிபிளாக கொடுப்பாங்க. மெடிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 29/8/2024 10 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜிப்மர் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப், 10th சர்டிஃபிகேட்டோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். மார்க் ஷீட், இது எல்லாமே ஒரிஜினல் தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். மார்க் ஷீட் நீங்கள் படித்த அதாவது பிஎஸ்சி நர்சிங்கோடைய மார்க் ஸ்டேட்மெண்ட், கன்சல்டேட்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது நல்லது. டிகிரி சர்டிஃபிகேட், பாஸ் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி என்சிஎல் எஸ்சி எஸ்டி என்ன கேண்டிடேட்டோ உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி ரிசர்வேஷன் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ்க்கான எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டனுடைய இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். என்ஓசி எம்ப்ளாயி, அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எம்எஸ்சி நர்சிங் கேண்டிடேட்டும் சரி, பிபிஎன் கேண்டிடேட்டும் சரி அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், நர்சிங் கவுன்சிலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், அந்தந்த ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோடைய நர்சிங் கவுன்சில் பதிவு பண்ணதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட், நீங்கள் முடித்த காலேஜ், லாஸ்ட்டாக முடித்த காலேஜோடைய டிசி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இல்லை மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, கோர்ஸ் கம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, ஏதாவது ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு, வேறு பாஸ்போர்ட்டு இல்லை பேங்க் பாஸ்புக்கு ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனெக்ஷர் ஏல இருக்க கேண்டிடேட்டும் சரி, அனெக்ஷர் பியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் சரி, இதில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு வரணும். கவுன்சிலிங் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஸ்கோர் கார்டும் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து போட்டிருக்காங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் கார்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி 3 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு வரணும். 5 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துடைய ஜெராக்ஸ் வந்து 3 செட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட்டு 31/7/2024. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு ரோஸ்டர் பாயிண்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்களே, அந்த ரோஸ்டர் பாயிண்ட்டில் யார் மெரிட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு 1 by 1 கூப்பிடுவாங்க. அந்த கேண்டிடேட் என்ன சீட் எடுக்கிறாங்களோ அந்த சீட்டு வந்து அதில் மொத்த சீட்லேருந்து போயிடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் கேண்டிடேட் வந்து ஆப்ட் பண்ணணும். இப்படி ஆப்ட் ஆர் ஆப்ட் அவுட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு சீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எம்எஸ்சி நர்சிங் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் 14,910 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுடைய ஃபீஸு. பிபிடிஎன் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 11,910 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் எக்ஸாம் வந்து அடுத்த நாள் 29/8/2024 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸஸ்லாம் வந்து 2/9/2024 மண்டே அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம்ஸு அலாட் பண்ணுறது இது எல்லாமே வந்து 30/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட், அதாவது ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணி இந்த கவுன்சிலிங் போடுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் வந்து உங்களுடைய நேம் எந்த இடத்துல இருக்குது, எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ அதாவது கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகலாம். சரிங்களா? இதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய டோட்டல் மார்க்ஸு, உங்களுடைய ரேங்க்கு. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரோஸ்டர் பாயிண்ட்டை பார்க்கும்பொழுது யூஆரில் 1 அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க. அந்த கேண்டிடேட் அதாவது எனக்கு வேணாம் சீட் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை வராமல் போயிட்டாங்களோ அடுத்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க. இப்படி வந்து 1 by 1 அந்த ரோஸ்டரில் இருக்கக்கூடிய இப்போ ஃபஸ்ட்டு 4 சீட்டு யூஆர் முடிஞ்சதுக்கப்புறம் ஓபிசியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இவங்க எல்லோரும் முடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால இவங்க தான் வந்து இப்போ ஓபிசியில் 1, அதனால் இந்த கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க. அடுத்தது ஓபிசி 2ன்னு வரும்போது இந்த கேண்டிடேட், அதுவே வந்து எஸ்டி 1 அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த கேண்டிடேட். சரிங்களா? இப்படி தான் வந்து அந்த ரோஸ்டர் பாயிண்ட்டில் என்ன ரோஸ்டர் வருதோ அந்த ரோஸ்டர் படி ஆல்ரெடி அவங்க சீட் எடுத்திருந்தாலோ இல்லை அவங்க வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த கேண்டிடேட்டுக்கு போகும். இப்படி தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, எஸ் அப்படின்றது இருக்கிறது பார்த்துக்கோங்க உங்களோடது இருக்கான்னு. டோட்டலாக எம்எஸ்சி நர்சிங்கு 54 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. பிபிடிஎனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரோஸ்டர் பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் யூஆரில் 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 வந்து யூஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது வந்து ஓபிசி 1க்கு போகுது. 5வது வந்து யூஆர் 4. இப்படி வந்து 1 by 1 கொடுப்பாங்க. அலாட் பண்ண அந்தந்த சீட்ஸ் வந்து அது எந்தெந்த கோர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்களோ முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்த சீட் போக ரிமைனிங் இருக்க சீட்ஸில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் அந்த சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த கேண்டிடேட்டுக்கு போகும். அடுத்த வேறு இருக்கக்கூடிய கோர்ஸை மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்களா? பிபிடிஎன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான ரோஸ்டர் பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு ரிசர்வ்டு போஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய எம்எஸ்சிலையுமே வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ்டு 1 உண்டு. இதில் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் பார்த்த கேண்டிடேட் கவுன்சிலிங்க்கு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எம்எஸ்சி நர்சிங் அல்லது பிபிடிஎன் கோர்ஸுக்கு வந்து ஜிப்மரில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கவுன்சிலிங் ரிலேட்டடோ இல்லை சர்டிஃபிகேட் ரிலேட்டடோ டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.